வணக்கம். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன? அதை எப்படி அணுகிறது? என்ன 3 விதமாக அணுகலாம்? ஒரு உதாரணத்தோடய நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோங்க. அது பார்க்காதவங்களுக்காக லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. தயவு செஞ்சு பாருங்கள். ரைட்ஸ் இஷ்யூவை 3 விதமாக அணுகலாம். ஒன்று, அப்ளை செஞ்சு அந்த ரைட்ஸ் ஷேர்ஸை நம்ம வாங்கிக்கலாம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில். இல்லைனா ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை கூப்பன் மாதிரி விற்கலாம். இல்லைனா ஒன்றுமே செய்யாமல் இக்னோர் செய்யலாம். என்னுடைய தாழ்மையான கருத்து, இக்னோர் மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா இக்னோர் செஞ்சிங்கன்னா நஷ்டத்தில் முடிகிறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒன்று ஆப்ஷன் 1 பண்ணுங்கள், இல்லைனா ஆப்ஷன் 2 பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் லிமிடெட்டில் நான் இன்வெஸ்டர் கிடையாதுங்க. நான் இன்வெஸ்ட் செய்யலை. இது வெறும் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே. சரிங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் லிமிடெட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இது வந்து ஜூன் 25ஆம் தேதியை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரைட்ஸ் இஷ்யூ பற்றி. எவ்வளோ அமௌண்ட்டை அவங்க ரைஸ் பண்ண போகிறாங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூனாலன்னு பார்த்தீங்கன்னா 995 crore rupees கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டாக ஆச்சுன்னா. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட் 995 crores அமௌண்ட்டை ரைஸ் பண்ண போகிறாங்க ஆதித்யா பிர்லா குரூப்பு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எல்லாமே பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்ஸ். பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்னென்னு கொஞ்சம் நேரத்தில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஆனால் அதுவும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு ஈக்விட்டி ஷேர். எவ்வளோ ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 பார்ட்லி பெய்டு ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. 77 ஷேர் நம்ம கையில் இருந்ததுன்னா 77 ஷேர் நம்ம கையில் இருந்ததுன்னா 9 பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் நமக்கு தராங்க. பார்ட்லி பெய்டுன்றது என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஆனால் 77 ஷேர் இருந்ததுன்னா 9 ஷேர் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 77 ஷேர் மினிமம் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ப்ரோரைட்டா பேசிஸில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றவாறு அவங்க தருவாங்க. என்ன ரெக்கார்ட் டேட் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஜூலை 1 முடிஞ்சு போச்சுங்க. ஸோ ஜூலை 1 ரெக்கார்ட் டேட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு 2 ஒர்க்கிங் டேஸ் முன்னாடி நீங்கள் இந்த ஷேர்ஸை வாங்கி விற்காமல் வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரைட்ஸுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. எப்போது இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8 புதன்கிழமை நாளைக்கு ஓப்பன் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் ஃபார் மார்க்கெட் ரெனன்சியேஷன் வந்து ஜூலை 17. மார்க்கெட் ரெனன்சியேஷன் என்னென்ன டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த லிங்க்கை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜூலை 17 கடைசி நாள் ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன். எப்போது இஷ்யூ க்ளோசிங் டேட்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22. ஸோ ரெக்கார்ட் டேட் முன்னே பார்த்த மாதிரி ஜூலை 1ங்க. ஐஎஸ்ஐஎன் கோட் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸ்கிரிப்ட் ஐடி பெரும்பாலும் ABFRL-RE, அதாவது ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் ஐடி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க. இப்போ பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். அந்த பேர்லேயே இருக்குது. நீங்கள் ஃபுல் அமௌண்ட் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு கட்ட மாட்டீங்க, பகுதி அமௌண்ட்டு தான் கட்டுவீங்க ஆரம்பத்தில். ஸோ இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நம்ம ஷேர் வாங்குற மாதிரி. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது இல்லைங்களா? ஸோ முதல்ல நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது 50% தான் இதில் கட்ட போகிறீங்க. அது ஒரு ரைட்ஸ்க்கும் மாறுங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஆதித்யா பிர்லா ஃபேஷனோடது. ஸோ அப்ளிகேஷன் பண்ணும்போது 50% தான் கட்டுவீங்க. அதாவது 110 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க ஒரு ரைட்ஸ் ஷேரை. ஸோ அதோட 50% முதல்ல கட்டணும். அதாவது 55 ரூபாய் ஒரு ஷேருக்கு. அப்புறம் ஜனவரி 2021 வருடத்தில் தான் 25% கட்டுவீங்க. அது 27.5 rupees ஒரு ஷேருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2021. அப்போ வந்து இன்னொரு 25%, அப்போ 27.5. ஸோ மொத்தம் 110 ரூபா ஒரு ஷேருக்கு. இது பாருங்கள், 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டுற மாதிரி ஆகும். முதல்ல ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி, அப்புறம் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் ஷேர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இது பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கும்போது இந்த RE இருக்குது இல்லைங்களா, கூப்பன் மாதிரி விற்போம் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்ன்றது, அது எவ்வளோக்கு சேல் ஆக போகுதுன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு அதை நம்ம ட்ராக் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அதிகமாக தான் போகும். ஏன்னா இந்த விஷயம் வர்றதுனால, பார்ட்லி பெய்ட் அப் வர்றதுனால அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை அதிகமான விலைக்கு தான் நிறைய பேர் விற்பாங்கன்றது தான் எனக்கு புரிஞ்ச வரைக்குங்க. நாளைக்கு அதை நம்ம அதை ட்ராக் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும், உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. கேள்விகள் எதாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.